ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், M2Wல சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு அனதர் உரையாடல். இந்த உரையாடலில் நம்ம பேச போகிற தலைப்பு ஃபண்ட் மேனேஜர் வர்சஸ் அட்வைசர் வர்சஸ் இன்ஃப்ளூயன்சர். இந்த 3 ரோல்ஸ் எப்படி உங்கள் லைஃப்பில் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்வது, அதுதான் இன்றைக்கி நாம் பேச போகிற தலைப்பு. நம்மோடு இந்த தலைப்பில் சுப்ரா பேச போகிறார். சுப்ரா, நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த 3 ரோலை நம்ம கான்ஸ்டண்ட்டாக கம்பேர் பண்ணுறது தான் இன்றைக்கி முழு நேர ஆக்டிவிட்டியாக பல பேர் பண்ணிகிட்ருக்காங்க. உதாரணத்துக்கு அட்வைசர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை குறை சொல்கிறது, இன்ஃப்ளூயன்சர் அட்வைசரை குறை சொல்கிறது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபண்ட் மேனேஜரை குறை சொல்கிறது, இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. பட் ஒரு முதலீட்டாளனாக, ஒரு காமனர், எல்லா ரோல்ஸ்லேருந்தும் அவங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிறது தான் சரி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நானும் நிறைய தவறுகளை சுட்டி காட்டினா கூட அந்த தவறுகள் அந்த முதலீட்டாளரை பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கமே தவிர அதை மீறி ஒன்றும் கிடையாது. ஒருத்தருடைய தவறுகளை மட்டுமே பார்க்கும்போது நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, அவங்களுடைய ஸ்ட்ரெங்ஸை நம்ம பார்க்க தவறிடுவோம். இது ஒரு முதலீட்டாளனுடைய லைஃப்பில் நடக்கவே கூடாதுங்கிறது என்னோட பிலீஃப். ஏன்னா எப்போவுமே நம்ம நல்ல விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருந்தால் தான் நாம் வளருவோம். ஒரு இன்வெஸ்டர் வளரணும்னா கெட்டதை எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதனால் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு, ஸோ தட் வி டோன்ட் கெட் அஃபெக்டட். அதுக்கு தான் யூ லேர்ன் அபவுட் த ராங் திங்ஸ், நாட் டு ப்ராக்டிஸ் தம். பட் நல்லதை கற்றுக்கும் போது நாம் அதை நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வர முடியும். கெட்டதை லைஃப்பில் வெளியில் வைக்கணும், பட் நல்லதை உள்ளே கொண்டு வரணும். ஸோ இது ரெண்டும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் ரோல் இருக்குது. பட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேச போகிறது நல்ல விஷயங்களை பற்றி. ஸோ ஓவர் டு யூ. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபண்ட் மேனேஜர்ஸ்ட்டை என்ன கற்றுக்கலாம், நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை சொல்லுங்கள். ஃபண்ட் மேனேஜர்ஸை பார்த்தாக்கா, இப்போது லெட் மீ நேம் தெம். அனீஷ் மாதிரி ஃபண்ட் மேனேஜர் ராய்ப்பூரில் இருந்தார், இப்போது டிஎஸ்பிக்கு போகிறார். அவர் வந்து ரொம்ப குவாலிட்டி கான்ஷியஸ். அவரோட போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா பெஸ்ட் கம்பெனிஸ் தான் இருக்கும். ஒரு செகண்ட் பெஸ்ட் கம்பெனியில் நல்ல ரிட்டர்ன் வந்தாக்க ஹிஸ் அது என் போர்ட்ஃபோலியோவில் இல்லாட்டா பரவாயில்ல, நீங்கள் ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் குவாலிட்டி. அதே மாதிரி நீங்கள் ரோஷி ஜெயினை பார்த்தாக்கா, ஷீ வில் சே, நீங்கள் தெரியும் சோழமண்டலத்தில் யூ கெட்டிங் பெட்டர் ரிட்டர்ன், ஹெச்டிஎஃப்சியில் ஐ எம் கெட்டிங் லெஸர் ரிட்டர்ன், ஆனாலும் எனக்கு லிக்விடிட்டி வேணும், அதனால நான் அதுதான் வாங்குவேன், இதை வாங்க மாட்டேன். ஸோ அதுலேருந்து யூ கெட் குவாலிட்டி கான்ஷியஸ்னஸ். அவள் ஏன் அப்படி திங்க் பண்ணுறா, அதெல்லாம் நம்ம வந்து அவள்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் அதான் நினைக்கிறோம், ஃபண்ட் மேனேஜர்கிட்ட பேசி தான் தெரியும். பேசவே போர்ட்ஃபோலியோ பார்த்தா தெரியும் இந்த ஆள் தப்பு கம்பெனி பார்க்கறது கூட இல்லை, தொடர்றது கூட இல்லை. ஸோ குவாலிட்டியை எப்படி பார்த்து வாங்கணும், அப்புறம் வேல்யூவில் என்ன வாங்குகிறான், இன்றைக்கி க்ரோத் என்ன வாங்குகிறான், ஸ்மால் கேப் என்ன வாங்குகிறான், மிட் கேப் என்ன வாங்குகிறான். ஸோ உட்காந்து ஃபுல் டே போர்ட்ஃபோலியோ படிக்கணும். சும்மா ஃபண்ட் மேனேஜர் பேரை பார்க்கணும், அப்புறம் அவன் என்ன வாங்குறான்னு பார்க்கணும். இப்போது சில ஃபண்ட் மேனேஜர் கொஞ்சம் வாங்கி விற்கவும் செய்வான், ஆனாலும் கோர் போர்ட்ஃபோலியோ மாறாது. இப்போ நீங்கள் நரேனோட போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல்லாம் வருஷக்கணக்காக இருக்குது.
இப்போ பாக்கி பேரோட பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி ரிலையன்ஸ்லாம் வருஷக்கணக்காக இருக்கும், கொஞ்சம் எதுவும் வாங்கி விற்பாளாக இருக்கும் அந்த வெயிட்டேஜ்க்காக. பட் அதெல்லாம் கோர் பார்ட் ஆஃப் தேர் போர்ட்ஃபோலியோ. அதே மாதிரி தான் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நம்ம சும்மா இல்லை நான் வெறும் ஸ்மால் கேப் தான் வாங்குவேன்லாம் போர்ட்ஃபோலியோ லைஃப்க்கு இது ஒரு டெஸ்ட் மேட்ச்க்கு அது சரிப்படாது. 50% ஹேஸ் டு பி லார்ஜ் கேப் குட் கம்பெனிஸ் அது இருக்கணும். இது யார்கிட்ட கற்றுக்க முடியும்? ஒன்லி ஃப்ரம் அ போர்ட்ஃபோலியோ மேனேஜர். ஏன்னா அவன் என்ன சொல்கிறாங்கிறத அவன் வாயால் சொல்கிறதில்ல, பண்ணி காட்டுறான். ஒரு 4-5 நல்ல ஃபண்ட் மேனேஜராக பார்த்துட்டு இவெல்லாம் என்ன வாங்குறா பார்க்கணும். ஒன் மோர் திங், இப்போ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணீங்களே, உங்கள் லைஃப்பில் ஒரு போர்ட்ஃபோலியோ இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணி தானே கற்றுக்கிட்டீங்க. இன்றைக்கி பார்த்து கற்றுக்கிற அட்வான்டேஜ் உங்களுக்கு இல்லை ஆக்சுவலாக. ஸோ அன்னைக்கு என்ன வெறும் யூடிஐ தான் இருந்தது நீங்கள் வந்த பீரியடில். ஃபண்ட் மேனேஜரே கிடையாது. 93க்கு மேலே தான் ஃபண்ட் மேனேஜர். 93 வரதுக்குள்ள நீங்கள் 15 வருஷத்துக்கு மேலே மார்க்கெட்டில் இன்வெஸ்டராக இருந்துட்டீங்க. அந்த 15 வருஷத்தில் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ இப்படி தான் இருக்கணும்னு கற்றுக்கிட்டது உங்கள் சொந்த முயற்சினால நீங்கள் தப்பு பண்ணி கரெக்ட் பண்ணி. அதுலயும் நிறைய காப்பி கேட் இருக்கு. எப்படி பண்ணீங்க அது சொல்லுங்க. அந்த ரெண்டு பேலன்ஸ் ஷீட் வருஷம் ஃபுல் பேலன்ஸ் ஷீட் வாங்குவோம். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்புறம் ஹெச்டிஎஃப்சி. இந்த கம்பெனி இந்த 2 பேலன்ஸ் ஷீட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு பைத்தார கம்பெனி வாங்கவே மாட்டான் இவா 2 பேரும். ஸோ அதில் இருக்கிற கம்பெனியை தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணுவோம். இல்லாட்டா யாராவது வந்து சுப்ரீம்னு ஒரு கம்பெனி இருக்குது அதை பாருன்னு யாராவது சொன்னால் அதுக்கு ரிசர்ச் ரிப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு எங்களுக்கு பணம் வேறு கிடைக்கும். ஸோ அந்த ரிசர்ச் ரிப்போர்ட் பண்ணியிருந்தது 1988 1980. ஸோ நீங்கள் லிஸ்டட் கம்பெனியில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்து உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணீங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி நூற்றுக்கணக்கான பப்ளிக்லி மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸ் உங்களுக்கு கிடையாது. ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த 2 கம்பெனிஸும் ஆனால் கூட இப்போ நீங்கள் சொன்ன கம்பெனிஸே எடுத்துப்போம். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டோட்டல் எடுத்து நானும் போட்டு பார்த்துருக்கேன், என்ன பர்சன்டேஜ் என்ன வச்சுருக்காங்கன்னு. அதில் பெரிய பேட்டர்ன் இருக்காது, அதாவது அலோகேஷன் இருக்காது. அதில் அலோகேஷன் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் பேர் தான் இருக்கும். பேர் இருக்கும், அதுவே போகிறோம். ஏன்னா அவ டியூ டிலிஜென்ஸ் பண்ணி தான் ஒரு கார்பன் அண்ட் இப்போ இன்னைக்கு இன்வெஸ்டர் கற்றுக்க வேண்டியது அதை விட அதிகம் இல்லை சுப்ரா. இன்னைக்கு கற்றுக்க வேண்டியது என்னன்னா 4-5 நல்ல ஃபண்ட் மேனேஜர்ஸை தேடி அவளோட போர்ட்ஃபோலியோவை மாதம் பார்க்கணும். as soon as you can get குவார்டர்லியோ மந்த்லியோ எது கிடைக்கிறதோ உங்களுக்கு மார்னிங் ஸ்டார்லையோ வேல்யூ ரிசர்ச்லையோ இல்லை அந்த பேலன்ஸ் ஷீட்டில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் கிடைக்கும். அதை வச்சு பார்த்துட்டு அதுலேருந்து கம்பெனி தேடினா போகிறோம். ஓகே, இப்போ ஒரு சின்ன டெட்டூர் நம்ம பேசுறதுலேருந்து ஸ்லைட்டாக ஒரு தள்ளி பேசுவோம். ஒரே ஒரு பாயிண்ட்டு. இப்போ இன்னொருத்தரோட போர்ட்ஃபோலியோ பார்த்து எது நல்ல ஸ்டாக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறீங்க. பட் இதையெல்லாம் வரிசைப்படுத்தி ஒரு போர்ட்ஃபோலியோவாக்கி எந்த ஸ்டாக்கை எவ்வளவு வாங்கணுங்கிறத கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? இல்லை, இது ரொம்ப கஷ்டம். இந்த போர்ட்ஃபோலியோ சைஸிங்கிறது வந்து கொஞ்சம் ஆர்ட்டு, கொஞ்சம் சைஸ், கொஞ்சம் ஆர்ட்டு, கொஞ்சம் சயின்ஸு, கொஞ்சம் லக்கு. அதுவும் என்னென்னா நீங்கள் வாங்கியிருக்க கம்பெனி உங்களுக்கே தெரியாது, ஆனால் திடீர்னு வேல்யூ இன்க்ரீஸே ஆகிட்டே இருக்கும். அது நல்ல உங்கள் போர்ட்ஃபோலியோவும் ஜாஸ்தி ஆகிடும், நல்ல டிவிடெண்டும் கொடுக்கும். தென் யூ வில் கெட் அட்டாச் டு இட். அப்புறம் எனக்கு ஒரு தம்ப் ரூல் இருந்தது. அப்போது பார்த்தாக்க எம்என்சி கம்பெனினா திருட மாட்டான்னு ஒரு இமேஜ் இருந்தது. அதனால எம்என்சி வாங்குவோம். இந்த கம்பெனி இப்படியா, இது அவன் விற்கிறானா, அவன் வாங்குறானா, அதெல்லாம். ஆனால் ஒன்றுமே டேட்டா கிடையாது. அப்போது ப்ரமோட்டர் வாங்குறானா, ப்ரமோட்டர் விற்கிறானா, ஒன்றுமே தெரியாது. அதெல்லாம் இப்போ தான் கிடைக்கிறது. குவார்டர்லி ரிசல்ட் கூட கிடையாது, ஆனுவல் ரிசல்ட் தான், 6 மந்த்லி கூட கிடையாது. ஸோ ஒன்றுமே கிடையாது. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை நம்பி தான் வாங்கணும். அது மாத்திரம் இல்லை, பேலன்ஸ் ஷீட்டில் உட்காந்து 2 நாள் ரேஷியோஸ் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு டெப்ரிசியேஷன் நீங்கள் சொல்கிறது எக்ஸலுக்கு முந்தின காலம், எக்ஸலுக்கும் முந்தின காலம். அது மாத்திரம் இல்லை, டெப்ரிசியேஷன் புக்கில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கான், நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்டில் பார்க்கணும் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணியிருக்கானா இல்லையான்னு. டேக்ஸேஷன் என்ன பண்ணியிருக்கான் அதெல்லாம் பார்த்து. அதனால் முதல்ல 2 நாள் ஆகும் கேல்குலேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் தான் டிசிஷன் மேக்கிங். ஸோ ரொம்ப டைம் ஆகும். அதனால டைமாக இருந்தால நம்ம யோசிச்சு தான் வாங்க முடியும். சும்மா அப்போ கூட அந்த லைனப் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஆக்சிடென்டல் லைனப்லேருந்து எப்படி வந்து டிசைசிவ், அதாவது ஆக்சிடென்டல் லைனப்பு தான் நீங்கள் வந்து அப்படி பிடிச்சதெல்லாம் நல்லதெல்லாம் செலக்ட் பண்ணி அதில் போடுவீங்க, அது அங்கே போய் தானே உட்காந்துக்கும். ஆமாம், அது ஆக்சிடென்டல் லைனப் போர்ட்ஃபோலியோ. இன்னைக்கு நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய போர்ட்ஃபோலியோ ஆக்சிடென்டல் லைனப் தான். ஆமாம், கரெக்டாக. ஆமாம், 99% போர்ட்ஃபோலியோஸ் இன்னைக்கு ஆக்சிடென்டல் லைனப் தான். 1% தான் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் ஓட ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த ஆக்சிடென்டல் லைனப்பில் ஆரம்பித்து மற்ற மேனேஜர்ஸை பார்த்து, அது ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம், டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், வேறு எந்த கம்பெனி வேணா இருக்கலாம், அந்த கம்பெனிஸை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லைனப்புக்கு மாறுறீங்க ஸ்லோவாக. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்
இந்த பார்த்து கற்றுக்கிட்டு மாறினது எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி 2-3 விதமாக நடந்தது. ஒன்று, நான் 9 ரூபாயில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாங்கினேன். ஏன் வாங்கினேன் தெரியுமா? அது வெறும் டிவிடெண்ட் டீல்டுக்காக வாங்கினேன். 10% டிவிடெண்ட் கொடுப்பான். 1 ரூபா டிவிடெண்ட் கொடுப்பான். 9 ரூபாயில் அந்த ஷேர் கிடச்சிருந்தது. இட் வாஸ் வெரி அட்ராக்டிவ். அது 135 ரூபா. அந்த ஒன்று சொன்னேன், இல்லை டிவிடெண்ட் டீல் ஒன்றுமே இல்லைன்னு விற்றுட்டேன். ஏன்னா நான் வாங்கினது ரொம்ப நோக்கம் வந்து டிவிடெண்ட்காக. ஸோ நிறைய இந்த மாதிரி கம்பெனிஸ் அதுக்காக தான் வாங்குவேன். ஸோ அதுக்காக வாங்கி அப்படியே பில்ட் ஆச்சு. அப்புறம் இந்த எம்என்சிஸ்லாம் விற்கவே மாட்டேன். கோல்கேட்லாம் விற்று பிரயோஜனம் இல்லைன்னு அதெல்லாம் விற்கலை. சில கம்பெனிஸ் செஞ்சுரி அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அது அவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு அதெல்லாம் விற்றோம். ஸோ லார்ஜ்லி போர்ட்ஃபோலியோ முதல்ல நிறைய குப்பை வாங்கி நல்லதெல்லாம் வாங்கி இதை தன்னா பெர்ஃபார்ம் பண்ணல, இவன் டிவிடெண்ட் ஸ்கிப் பண்ணுறான், அதை டிவிடெண்ட் கொடுக்கறது இல்லை, அதெல்லாம் பார்த்து ப்ராக்டர் அண்ட் கேம்பிள்லாம் 1 வருஷம் ஸ்கிப் பண்ணான் டிவிடெண்ட். ஆமாம், ஒரு பிரச்சனை வந்து டு செல். இட் டசன்ட் மீன் யூ டு செல். ஸோ அவங்க அந்த குருஷரன் தாஸ் இல்லை அந்த போது இது லான்ச் பண்ணாங்க இல்லையா, பர்சனல் கேர் பாடி கேர் ப்ராடக்ட்ஸ், பிஎன்ஜி கோட்ரேஜோட ஜேவி போட்டு அந்த பீரியட்ல பயங்கர லாசஸ் வந்தது அவங்களுக்கு. மார்க்கெட் பில்ட் பண்றது அந்த பீரியட்ல எம்என்சிலாம் டிவிடெண்ட் ஸ்கிப் பண்ணுவான்னு இல்ல, நினைக்கல. பட் அது நடந்தது பிஎன்ஜில. எனக்கு நல்லா ஞாபகம் நடந்தது. ஏன்னா கோட்ரேஜ் ஜேவி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹிண்டால்கோ இந்த இந்திரா காந்தி வந்து பிரைஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்த அலுமினியம்ல 10 வருஷமா இன்னும் டிவிடெண்டே கொடுக்கல. ஆனால் ஹிண்டால்கோவில் ஒன்று தெரியும், அவன் பவர் ரெனுசாகரில் பவர் ஜென்ரேட் பண்ணால் தான் ப்ராஃபிட் வந்துடும். ஏன்னா அலுமினியம்க்கு பவர் வாஸ் அ பிக் காஸ்ட். ஸோ டியூரிங் சச் பீரியட்ஸ் சும்மா உட்காந்து தான் இருக்க முடியும். இல்லை, பட் நான் கேட்குறது எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சுதரா, நீங்கள் ஸ்டாக் பற்றி நிறைய சொல்றீங்க. அதாவது என் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும்னு திங்க் பண்ணி பண்ணுறீங்களா, இல்லை இன்னும் அப்படியே? இல்லை, ஆரம்பித்த போது எப்படி இருந்ததோ அதுலேருந்து இப்போ வந்து பார்க்குறேன் எவ்வளோ இருக்குன்னு. அவ்வளோதான். அதில் கொஞ்சம் டைம் சம்டைம்ஸ் யூ ஃபீல் கரெக்ஷன் தேவை. ரொம்ப இது இன்க்ரீஸ் ஆகிடுதுன்னா அது மாத்திரம் இல்லை, ஒரு குரூப் கான்சென்ட்ரேஷன் ஆகிடுது. ரொம்ப டாடா குரூப் எடுத்துட்டு ரொம்ப முருகப்பா குரூப் அந்த மாதிரி இருந்தால் குரூப் கான்சென்ட்ரேஷன் ரெடியூஸ். ஓகே, நீங்கள் வெறும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுறீங்க ஆக்சுவலாக. ஆமாம், அது கொஞ்சம். என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நான் ரொம்ப ப்ரிசைஸ். ஒரு போர்ட்ஃபோலியோ நான் பில்ட் பண்ணுறேன்னா எனக்கு ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும். இந்த ஸ்டாக் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும்னு ரொம்ப ப்ரிசைஸாக இருப்பேன். அந்த பர்சன்டேஜ் எப்படி பில்ட் பண்ணணும்னு முதல்ல யோசித்து வச்சுப்பேன். ஸோ அந்த ப்ரிசிஷன் எப்படி இருக்கணும்னா, இப்போ இந்த ஸ்டாக் 5% போனோன்னா இப்போ எவ்வளோ இருக்கணும், இந்த விலையில் எந்த விலை வந்தால் அடுத்த 1/2% வாங்கலாம், எந்த விலை வந்தால் அடுத்த 1/2%, எந்த விலை வந்தால் அடுத்த 1/2%, எப்படி இந்த 2லேருந்து 5க்கு போகிறது, இது எல்லாம் எனக்கு வந்து மைண்டில் ப்ரிசைஸாக இருக்கும். ஸோ இப்படி தான் நான் வந்து ஒரு ஸ்டாக்கையும் நான் ஒரு போர்ட்ஃபோலியோவில் பில்ட் பண்ணுவேன். இது வந்து எனக்கு எப்படி வந்ததுனாக்கா, உங்களுக்கு தெரியும் என்னோட சமகாலத்தில் இருந்த முதலீட்டாளர்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாம் வந்து ரேண்டம் பிடிச்சதெல்லாம் வாங்குவாங்க. பட் குட் திங் என்னன்னா அவங்க நல்ல கம்பெனி தான் வாங்குவாங்க. நான் அவங்க செலெக்ஷனை நான் குறை சொல்லலை. குட் திங் என்னன்னா அவங்க நல்ல கம்பெனிஸ் தான் வாங்குவாங்க. பட் அந்த நல்லங்கிறது ஒரு பேஸ். கரெக்ட். கிரேட் கம்பெனிஸ் அதில் இருக்கும், குட் இருக்கும், கிரேட் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குட்லேருந்து கிரேட் டிரான்சிஷன் ஆகிற கம்பெனிஸை கேப்சர் பண்ணுங்கிறது என்னுடைய பேஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, இந்த குட்டை பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டே தானே இருக்கோம், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு இது இருந்த காலகட்டம் அது 90s சொல்கிறேன். ஸோ இதில் எனக்கு இதுதான் பிடிக்குதுன்னு நான் ப்ரிசைஸாகவே சொல்லுவேன். எனக்கு இது பிடிக்கலைன்னு சொல்லுவேன். இந்த பியூட்டி என்னென்னா, அன்றைக்கி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அதெல்லாம் ஏற்றுக்குச்சு. பர்சனல் ஈகோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ப்ரிசிஷனோட பொசிஷனை பில்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஏர்லி ஹேபிட். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். 6-7 வருஷத்துலேயே நான் அந்த இதுக்கு வந்துட்டேன். இது எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்னுடைய ப்ரைமரி ஸ்ட்ரென்த்துன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ரொம்ப ஏர்லியாக வந்தது. அதை வச்சு என்னுடைய பர்சனல் இன்வெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே ஒரு அட்வைசராக வரும்போது இதே ப்ரிசிஷன் நான் அது உள்ளேயும் கொண்டு வந்தேன், ஸ்ட்ரெயிட் டே 1லேருந்து. ஸோ ஆக்சுவலாக என்கிட்ட கிளைண்ட்டாக வந்தவங்க வந்து ஏன் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாங்க ஓவர் லாஸ்ட் 15-16 இயர்ஸுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ரீசன் என்னென்னா, நான் இந்த ஒரு அப்ரோச்சை வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் தவறாமல் கொண்டு வரேன். ரேண்டமே கிடையாது எதுவுமே. ஒரு லைன் ஐட்டம் கூட ரேண்டமாக இருக்காது, ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். போர்ட்ஃபோலியோங்கிறது இட்ஸ் லைக் ஏ கம்போசிஷன். என்னை பொறுத்த வரைக்கும் அது இப்படி தான் இருக்கணும், அதுக்கு இந்த கிராமர் இருக்கணும், அது இப்படி தான் இருக்கணுன்றது என்னுடைய ஒரு ஃபிலாசபியாக இருந்தது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த நீங்கள் பண்ணுற அப்ரோச்லேயும் நல்ல ரிட்டர்ன் தான் வரும். பட் எனக்கு இப்படி பண்ணால் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம நல்லா பண்ணியிருக்கோன்றது. நாட் ஒன்லி தட், சில நேரங்களில் இந்த அப்ரோச்சில் நம்ம கரெக்டாக இருக்கும்போது டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ரிட்டர்ன்ஸ் வரும், சக்ஸஸ் வரும். அது வந்து என்னுடைய பிலீஃபு, எக்ஸ்பீரியன்ஸ்
அண்ட் அது வந்து இட்ஸ் வேலிடேட்டட் ஆல்சோ இந்த மாதிரி பண்ணுறதுல. இப்போ நிறைய போர்ட்ஃபோலியோ மேனேஜரை பார்த்து கற்றுக்கும் போது கூட இப்போ நான் ஏன் ரோஷி ஜெயினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டாப் நாச் அப்படின்னு டே 1 பிக் பண்ணனாக்கா, அவங்க வந்து இப்போ டெம்பிள்டனில் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போர்ட்ஃபோலியோ பார்க்குறேன், பார்த்த உடனே எனக்கு தெரியுது, எனக்கு ஒன்றுமே எனக்கு அந்த போர்ட்ஃபோலியோவை பார்த்த உடனே இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, இவங்க எப்படி பொசிஷனை சைஸ் பண்ணியிருக்காங்க, பொசிஷனை மாற்றிருக்காங்களா, ஸ்டாக் பொசிஷன்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்கா, இல்லை ட்ரேடிங் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு க்ளீனாக தெரியுது இந்த போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி இங்கே இருக்குது, இங்கே போக போகுதுன்னு. ஸோ அந்த இடத்துல நான் அந்த ஃபண்ட் மேனேஜரை கிளியராக புரிஞ்சுக்கிட்டேன், போர்ட்ஃபோலியோ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜரை பார்த்து நான் கற்றுக்கிறது என்னன்னாக்கா, இந்த அப்ரோச் ஜெயிக்கும் அப்படிங்கிறது. அதில் என்னோடய அனுபவம் கலந்துருக்கு. பட் அவங்கள பார்க்கும்போது அதை நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறேன், இவங்க இதை நல்லா பண்ணுறாங்க, இது நிச்சயமாக ஜெயிக்குன்றது அது என்னுடைய பாடமாக தான் நான் பார்க்குறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு உதவுதுன்னு நான் சொல்லுவேன். அப்போது அந்த இடத்துல அந்த போர்ட்ஃபோலியோ ஒரு வின்னிங் போர்ட்ஃபோலியோ ஆகிடுது, அங்கேயே ஆகிடுது. கரெக்ட். ஆனால் ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நம்ம வேறு ஒரு விஷயம் பண்ணோம். எப்படி அந்த போர்ட்ஃபோலியோ ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணால் கூட அது ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே எப்படி ஒரு இடம் பிடிக்கணும், எப்படி அதை சைஸ் அப் பண்ணுங்கிறது என்னோட ஸ்கில் ஆகிடுது. ஸோ ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ஒன் பார்ட், அந்த ப்ராடக்ட்டில் ஆட்ரிபியூட்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறது செகண்ட் பார்ட், அது மறுபடியும் ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே வந்து உட்காரும்போது அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுங்கிறது தேர்ட் பார்ட். ஸோ முதல்ல நம்ம ஷேர்ஸை பற்றி பேசணும், நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். பட் இது ரெண்டுமே நம்ம வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட அப்ரிஷியேஷன் மூலமாக கற்றுக்கலாம். கரெக்ட். இப்போ நல்லா இல்லாத ரொம்ப நல்லா இல்லைன்னா அதில் என்ன தப்புன்றதை எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் அது வராமல் பார்த்துக்க முடியும். ஸோ அதுவும் நிறைய பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அது கொஞ்சம் சொல்லுங்கள். நான் அது ரொம்ப பண்ணினதில்லை. நான் இந்த நல்ல ஃபண்ட் மேனேஜர்ஸோட நீங்கள் போர்ட்ஃபோலியோ வெறும் அப்ரிசியேஷன் தான். நான் நல்ல ஃபண்ட் மேனேஜர் போர்ட்ஃபோலியோ பார்த்து சில டைம் பார்த்தா எனக்கு பிடிக்காது, இவன் ஏன்டா இதெல்லாம் வாங்கியிருக்கான்னு தோணும். ஸோ அப்படி கை உறுத்தும். ஆனால் கை உறுத்தினாக்கா போய் கை அலம்பிப்பேன், போர்ட்ஃபோலியோ மாற்ற மாட்டேன். நான் இது பிரசாந்த் ஜெயின்ட்டையும் சொல்லியிருக்கேன், நரேன்ட்டையும் சொல்லியிருக்கேன், ரோஷிட்ட சொன்னதில்லை, ஆனந்த் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் ஐ லைக் எ போர்ட்ஃபோலியோ, சம்டைம்ஸ் ஐ லைக் த ரிட்டர்ன்ஸ். எனக்கு தெரியும் இந்த போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் நாள் கழிச்சு ரிட்டர்ன் கொடுக்க போகிறதுன்னு. அதனால் இந்த ஃபண்ட்ஸ்லாம் நான் ஒரு இது வருஷம் எடுக்கலை. அதனால் 2-3 வருஷம், விச் இஸ் அகெயின் அ சேயிங் தட் இன் த லாங் ரன் இஃப் யூ வாண்ட் டு லுக் ஸ்மார்ட் யூ ஹவ் டு பி வில்லிங் டு லுக் ஃபூலிஷ் இன் த ஷார்ட் ரன். சம்டைம்ஸ் பார்த்தா தோணும், நரேனோட டிஸ்கவரி ஃபண்ட் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும், பிரசாந்தோட நிறைய லாங் டைம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதேன்னு நான் வெளியில் வர மாட்டேன். ஏன்னா நம்ம வீட்லேயும் தப்பு நடக்கும், நம்ம லைஃப்லேயும் தப்பு நடக்கும். நாங்கள் ஒரு தரம் ஒரு லெக்சர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் பிரசாந்த் ஜெயினோட, த மிஸ்டேக்ஸ் தட் ஐ மேட் இன் மை போர்ட்ஃபோலியோன்னு. அதை பார்த்து அவன் சிரிச்சான், யார் இந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டான். பட் he came and said, நான் போர்ட்ஃபோலியோ சைஸிங்கில் தப்பு பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். ராம்தேவ் அகர்வாலும் ஒரு தரம் சொன்னான், நான் எஸ்பிஐ நம்பி வாங்கினேன் ஆனால் எனக்கு ரிட்டர்ன் வரலன்னு. ஆனால் அதே பிரசாந்த் ஜெயின் 150 ரூபாயில் எஸ்பிஐ என்கிட்ட சொன்னால் அது வந்து 2 தரம் டபுள் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இது 150லேருந்து 300, 300லேருந்து 600, 600க்கு மேலே போயிருக்கு. இப்போ இன்னைக்கு 1500 வந்து 1500 வந்துட்டு. ஸோ இவாளுக்கெல்லாம் தெரியறது எப்போ வாங்கி எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிரசாந்த் ஜெயின் சொன்னால் ஒரு தரம், நான் எஸ்பிஐயில் சொன்னேன், ஐ believe your management more than your mutual fund believes you. என்னோட பொசிஷன் இஸ் மோர். அந்த மாதிரி அவளுக்கு ஒரு கன்விக்ஷனும் இருக்குது அந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ அது இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ரொம்ப வெளியில் போய் அவன் என்ன தப்பு பண்ணுறான்லாம் பார்க்குறதில்ல. இவள் நல்லது, ஏன்னா நம்மளுக்கு வேண்டியது 10, 20, 30. பட் சுப்ரா, ஒரு விஷயம் இதில் நான் சொல்லித்தாகணும். ஃபண்ட் மேனேஜர்ஸ் நிறைய பேர் தப்பு பண்ணால் கூட, தப்புனா வேணும்னு இல்லை, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த லெவலுக்கு இல்லாமல் இருந்தால் கூட நம்மளோட வேலை வந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது தான். ஆமாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்று, நான் வந்து எதெல்லாம் மோசம்னு டெய்லி வீடியோ போடலாம், நிறைய பேர் அதுக்கு இருக்காங்க. பட் மாறா என்னால் எது பெஸ்ட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு அதை எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னுடைய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னாக்கா, அப்ரிசியேஷன் மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணுற வேல்யூ மற்றவனை மட்டம் தட்டுறதுல வர வேல்யூவை விட 100 மடங்கு பெட்டர், ஹையர். பிகாஸ் டெப்ரிஷியேட்டிங் அ பர்சன் ஆர் டெப்ரிகேட்டிங், அதாவது மட்டம் தட்டுறது, என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் ஈகோ ட்ரிப். ஓகே, ஐ எம் பெட்டர் தேன் யூன்னு சொல்கிற மாதிரி.
பட் தட் ஸ்டில் டசன்ட் ப்ரூவ் தட் யூ ஆர் பெட்டர் தேன் தம் இல்லை. கரெக்ட். நீங்கள் மட்டன் தட்டி பேசினா கூட டெய்லி நீங்கள் அவனோட பெட்டர்னு எதுவுமே ப்ரூவே பண்ணல. அவனாவது டெய்லி NAV காட்டிட்டு இருக்கான். ஆமா, டெய்லி காட்டுறான். நீ போர்ட்ஃபோலியோ கூட காட்டல, ரிட்டர்ன் என்னன்னு தெரியாது, சும்மா உதார் விடுறது. ஸோ எனக்கு அதில் வந்து கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை. ஸோ ஈவன் 2008 நான் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி, ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, ஏன்னா நான் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வருவேன்னு யாரும் நினைக்கல. இப்போ நிறையலாம் வந்து நான் ஒரு நாள் போய் நான் MF ரிசர்ச் பண்ண போகிறேன்னு சொன்னோடனே உனக்கே இந்த வேலைன்னு தான் என்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டான். இல்லை நான் சொன்னேன், நான் வந்து இண்டஸ்ட்ரி செய்கிற தப்பு நிறைய சொல்கிறேன், பட் இது யூஸ்லெஸ், எல்லாருக்குமே யூஸ்லெஸ் இது. ஏன்னா நான் சொல்கிறதுனால யாரும் மாற்றிக்க போகிறதில்ல, ரைட்? பட் நல்லது நிறைய இருக்குது, நான் அதை ஐடென்டிஃபை பண்ணி சொசைட்டி கொண்டு போனாலே அதனால கிரியேட் பண்ணுற வேல்யூ அதிகம், அதனால் நான் இதை பண்ண போகிறேன். எனக்கு எல்லாருமே இதை பண்ணாதேன்னு தான் சொன்னாங்க, ஓகே, அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ் இன் டைம். பட் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த காரணம், நம்ம வந்து அப்ரிசியேஷனில் நம்ம ஃபுல் எனர்ஜியை நம்ம போட்டோம்னாக்கா நம்மளால் பெஸ்ட் திங்ஸை வெளியே கொண்டு வர முடியும். பெஸ்ட் திங்ஸை வெளியே கொண்டு வரும்போது அது யாரை போய் சேரணுமோ அவங்கள போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க லைஃப்பில் அது வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும், ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்னுடைய ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் இந்த அப்ரிசியேஷன் மூலமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வரதுக்கு தான். இட் ஹஸ் டேக்கன் டைம், பட் இட் ஹஸ் பிளேட் அவுட். அதில் ஃபண்ட் மேனேஜர்ஸினுடைய ரோல் என்னென்னா, த பெஸ்ட் கைஸ் ஹவ் டாட் மீ ஹவு டு ஐடென்டிஃபை பெஸ்ட் கைஸ் ஆல் த டைம். கரெக்ட். தட்ஸ் த பிகெஸ்ட் லேர்னிங். ஏன்னா நீங்கள் இப்போ 4 பேர் சொன்னீங்க, நீங்கள் இதோட இன்னொரு 5 பேர் வச்சுருப்பீங்க. இப்போ நான் 100கணக்கான பேர் பார்த்துருக்கேன் 16 இயர்ஸில் க்ளோஸாக, லைக் இட்ஸ் அ ஐபால் வியூ ஆஃப் அ போர்ட்ஃபோலியோ, மாதம் பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு இதை பண்ணும்போது அந்த அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில்லாக எக்ஸ்போனென்ஷியலாக எனக்கு வந்து இட் ஹஸ் க்ரோன் இன்சைட் மீ. ஆல்சோ இட் ஹஸ் டேக்கன் அவே த இன்ட்ரெஸ்ட் டு டிப்ரிஷியேட் சம்படி. ஸோ நல்லா இல்லைன்னா அதை பற்றி பேசுறது இல்லை, விட்டுவிடு, ஜென்டலாக சொல்கிறது, இந்த தீமில் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறது, அதோட ஓவர். அவன் என்ன தப்பு பண்ணுறான், அதெல்லாம் வந்து எந்த ஸ்டாக்கை வாங்கினா, என்ன பண்ணாங்க, எந்த ஸ்டாக் வாங்கக்கூடாது, அதை ஏன் வாங்கினா, இதெல்லாம் நமக்கு வந்து இட் இஸ் நோ இன்ட்ரெஸ்ட் மீ. ஏன்னா நமக்கு வேண்டியது அந்த பெஸ்ட்டு. இல்லை, ஒன் மோர் திங் நான் பார்த்துட்டேன், ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர் ஒரு நல்ல இல்லாத கம்பெனி, பைத்தார கம்பெனியை தான் வாங்கியிருக்கான், 1% வாங்கியிருக்கான்னா, யூ நோ தேர்ஸ் கோயிங் டு பி நோ, அவனுக்கே ரொம்ப கன்விக்ஷன் இல்லை, இட்ஸ் கோயிங் டு ஹேவ் நோ இம்பேக்ட், ஐ டோன்ட் பாதர். சும்மா வாட் இஸ் த பாயிண்ட்? இப்போ நான் வந்து ட்வீட் பண்ணலாம், இவன் இந்த ஷேர் வாங்கியிருக்கான், அவன் 70,000 கோடியில் 500 கோடிக்கு வாங்கியிருக்கான், 50 கோடிக்கு வாங்கியிருக்கான், டசன்ட் ரியலி மேட்டர். நிறைய நான் பார்த்தேன், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஷேரை ஒருத்தர் வந்து நிறைய ரெக்கமெண்ட் பண்ணி வச்சுருந்தாரு, நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க ஹை ரேட்டில் பேங்க் ஷேர். அது பாதி ஆயிடுச்சு. பாதியான உடனே ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த பேங்க்கில் ப்ராப்ளம் வந்தோடனே அந்த பர்சனோட எக்ஸ்கியூஸ் என்னன்னா, பாரு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கான், மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்லாம் எப்படி சரின்னு சொல்கிறேன்னு, இன்ஸ்டெட் ஆஃப் acknowledging his mistake, he is trying to say the other man is also wrong. Other man held in his portfolio 1.5%, whereas all the people who have followed our friend are holding 5 to 10% of the portfolio. Correct. So the risk in the portfolio is far higher. Correct. Right? அது எவனுக்கும் தோணலை, யாரும் பேசல அதை பற்றி. இதில் பியூட்டி என்னன்னா, அந்த 1.5% அவன் வித்துட்டு போயிட்டான் சார் மேனேஜர், அவன் வேற எங்கேயோ அதை ஏர்ன் பண்ணிடுவான். பிகாஸ் தேர் அலவுட் டு ட்ரேட். மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் அவன் போர்ட்ஃபோலியோவில் ட்ரேட் பண்ணலாம், வேற ஒரு ஸ்டாக்கை வாங்கி ட்ரேட் பண்ணி அந்த 1% பண்ணிட்டு அவன் போயிடுவான். ஆனால் இந்த ஸ்டாக்கை வாங்கக்கூடாத அளவு வாங்கி வச்சிருக்கக்கூடிய மற்றவங்க அந்த பணத்தை இன்னி வரைக்கும் ரெக்கவர் பண்ணல. இதுதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மேனேஜர் எப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் என் வேலை. அடுத்த முறை அதை வாங்காமல் இருப்பானான்னு ஜட்ஜ் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. ஏன்னா ஒரு மிஸ்டேக்கை பண்ணால் அதே தப்பை திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. இல்லை, நான் சம் அதர் திங்ஸ் ஐ ஹவ் சீன். ஒரு டெட் ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஆளுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துருந்தான், அவன்கிட்ட ஷேர்ஸ் வாங்கிட்டு இருந்தான் ஆஸ் செக்யூரிட்டி. அப்புறம் எல்லோரும் சொன்னால் இவ்வளோ ஷேர் ஒரு நாளில் விற்கவே முடியாது எல்லாம் சொன்னான். அவன் என்ன பண்ணான், ரொம்ப ஸ்மார்ட்டாக அந்த குவான்டிட்டியை முழுக்க அவனோட ஈக்விட்டி டெஸ்கில் கொடுத்து தினம் 1000, 2000, 1000, 2000, 1000 விற்று அந்த பிக் பொசிஷன் ரொம்ப குயிக்காக ஹி எக்ஸிட்டட். நான் 10 லட்சம் விற்க முடியாது, 10 லட்சம் விற்க முடியாதுன்னு அழுதுன்னு இருக்கலாம், இல்லாட்டா தினம் 10,000 ஷேர் விற்று. இல்லை ஐ எம் சேயிங் அந்த மாதிரி யூ ஹேவ் டு பி ஆக்டிவ், யூ ஹேவ் டு ஆல்சோ சி அக்ரெசிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ். லைக் ஐ நோ ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஒரு விஷயம் தப்பு நடந்துருச்சுன்னா இப்போல்லாம் வந்து they acknowledge a mistake and get out. Clinically get out. Whereas retail investors have to learn that from managers. நான் 300ல எஸ் பேங்க் வாங்கிட்டேன், 200ல ஆவரேஜ் பண்ணிட்டோமா, இந்த 20ல அதை வச்சு உட்காந்துருப்பாங்க, அவங்களாம் வித்துட்டு போயிட்டாங்க, ஒரு நாள் இம்ப்ரூவ் ஆகும்னு உட்காந்துருக்கான். ஸோ தட் won't happen. பட் அதே 10 ரூபாயில் எஸ் பேங்க் வாஸ் அ குட் பை. ஸோ கேன் வி சே தட் ஆன் த ஒன் சைடு
அப்ரிசியேஷன் ஹேஸ் பீன் த மெயின் லேர்னிங். கரெக்ட். பட் அதை கடந்து தப்புலேருந்து எப்படி வெளியே வராங்கன்றது செகண்டரி லேர்னிங்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். இல்லை, மெனி திங்ஸ். போர்ட்ஃபோலியோ செலெக்ஷன், எந்த கம்பெனி வாங்குகிறான், போர்ட்ஃபோலியோ சைஸிங் எவ்வளோ வாங்குகிறான், போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தேன்னா அவன் ப்ராட்லி இண்டெக்ஸை காப்பி பண்ணுவான். இண்டெக்ஸில் டெலிகாம், பட் அதுக்கு ஏதோ ஒரு அடிஷன் பண்ணுவான்ல. அது இல்லை, நிச்சயமாக பண்ணுவான். பட் சும்மா 70% பேங்கிங்லாம் ஒத்துணும் போக மாட்டான். ஸோ யூ ரியலைஸ் ஹவு இஸ் பேலன்ஸ் அண்ட் யூ ஆல்சோ ரியலைஸ். இப்போ பார்த்தாக்க பிரசாந்த்கோ நரேன்கோலாம் 20 year ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. நீங்கள் 2002 அவன் எப்படி இருக்கான்னு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. யூ தாட் ஒழுங்காக பேசுகிறான், அண்ணா பேசுகிறான். ஆனால் நிறைய நல்லா பேசுகிற ஃபண்ட் மேனேஜர்ஸும் இருக்கான் who have not done a good job. ஸோ இதை பார்த்து கற்றுண்டு அவன் பண்ண தப்புலேருந்து கற்றுண்டு அவள்கிட்ட சான்ஸ் கிடைச்சா பேசி அதெல்லாம் பண்ணி. ஐ ரிமெம்பர் ஒரு ஃபண்ட் மேனேஜர் பேர் சொல்ல விரும்பலை. அவள் வந்து 10% ஆல்ஃபா இருந்தது. ஐ மீன் 10% ஆல்ஃபா பெஞ்ச் மார்க் மேலே 10% எக்ஸ்ட்ரா கிடச்சிது. ஸோ நான் கேட்டேன் எப்படி கிடச்சிதுன்னு. ஸோ சிரிச்சுன்னு சொன்னால் தட் 8.5% லக்கு சுப்ரா. நான் சொன்னேன் சரி பாக்கி ஒன்றரை தெரியாது. அந்த ஹியூமிலிட்டி இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அ லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய படிக்கிறா, ஏன் இதில் 30 ஷேர் தான் இருக்கணும், ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும், ஏன் 25 ஷேர்ஸ் தான் இருக்கணும், அதெல்லாம் அவள் ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ எஃபர்ட் போடுறா. இல்லை, அந்த எஃபர்ட்டை எசென்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோன்னு காட்டுறா. ஸோ அதை பார்த்தா தெரியும் இந்த கம்பெனிஸ் நல்ல கம்பெனிஸ் தான். இதில் வந்து யூ கான்ட் மேக் அ லாஸ். ஸோ என்ன கற்றுக்க முடியும்னு சுப்ரா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன், செகண்ட் எப்படி அவங்க தவறுகள் விட்டு வெளியே வராங்க, போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணுறாங்க, பொசிஷன் சைஸிங் எப்படி பண்ணுறாங்க, இப்படி பல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு மிக தெளிவான கோ டு பிளேஸ் எது அப்படின்னா அது ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் விரும்பினா நல்ல விஷயங்களை தாராளமாக கற்றுக்கலாம். இன்ஃபேக்ட் அவங்கக்கிட்ட கற்றுக்கிற மாதிரி நீங்கள் யார்கிட்டையுமே கற்றுக்க முடியாது. அதுக்கு ஒரு சிம்பிளான காரணம் இருக்குங்க. ஏன்னா அவங்க மாதம் அவங்க போர்ட்ஃபோலியோ உங்ககிட்ட காட்டுறாங்க. வேறஸ் மற்றவர்கள் அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக உங்ககிட்ட அவங்க போர்ட்ஃபோலியோ காட்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். உங்கள் பதில்களை நீங்கள் தாராளமாக இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். ஓகே, அதை கடந்து இந்த டாப்பிக்கில் நம்ம இன்னும் 2 விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. 2வது விஷயம் அட்வைசர்ஸை பற்றி, 3வது இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றி. ஸோ தொடர்ந்து இந்த உரையாடல் அடுத்த எபிசோட்லேயும் நாம் தொடர்கிறோம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.